ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனடே சேனல் பார்த்தீங்கன்னா டே 17 தான். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக வீடியோ போட முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீடி பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே மழை. ஸோ அதனால் டயட் எதுவுமே சரியாகவே ஃபாலோ பண்ண முடியல. கன்சிஸ்டன்ஸாகவும் எதுவும் போட முடியல. ஸோ ரொம்ப ஆயிலாகவும் சுகராகவும் சாப்பிட்டுட்டேன். ஸோ இதுலேருந்து திரும்பி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு டே 17 இருக்கோம். ஸோ டே 17 ஒரு டின்னர் தான் இது. 2 சப்பாத்தி எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தொட்டுக்க வந்து லெமன் ஊறுகாய். ஸோ வேறு எதுவும் இல்லைனால லெமன் ஊறுகாய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்து சுண்டல் வந்து பிளாக் சன்னா. ஸோ லைட்டாக மாங்காய் போட்டுட்டு அப்புறம் ஆனியன்ஸ், சின்ன ஆனியன், ஸ்மால் வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பொரி லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். லைட்டாக வந்து லெமன் வந்து புளிப்புக்காக நல்லா சாப்பிட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லெமன் கொஞ்சம் ஆஃப் மூடி மட்டும் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பனானா சாப்பிடுவோம், ரெட் பனானா. ஓகேங்களா. ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் மேக்கை பற்றி சாக்லேட் சொல்லி ஆகணும். சரியான டேஸ்ட்டாக இருக்குது. அதான் அப்போ தான் தெரியுது ஏன் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ப்ரைஸியாக இருக்குதுன்னு. ஸோ 68 கிராமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 310 ருபீஸ் மாதிரி ஆகுது. இது வந்து பாருங்களேன், இது சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக. ரம்மி ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இது நான் வாங்கினேன். இதுலேயே வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியுது பார்த்தீங்களா. ஸோ 1 2 3 4. ஸோ ஒரு லேயரில் வந்து 4 இருக்குது. நான் நேற்று தான் வந்து 4 சாப்பிட்டேன். ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 எடுத்துக்க போகிறேன் 1 டேக்கு. ஸோ கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட் கிரேவிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 1 2 அந்த மாதிரி எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லைன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தாராளமாக வந்து 1 வீக் மேலேயே வரும். ஸோ இதான் நான் வந்து ஸ்வீட் கிரேவிங் முடிச்சுக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த வந்து எக்ஸை வந்து நான் வந்து ஒரே வெளியே வந்து மழையாக இருக்குது. ஸோ ரெட் அலர்ட்னு சொல்லதா சென்னையில். நம்ம வந்து பார்த்தா ஆன்லைனில் தான் வந்து லாஸ்ட் டைமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த நாய்ஸ்ன்ற பிராண்டில். ப்ரமோஷன்லாம் கிடையாது. இது வந்து எக்கு நல்லா இருந்தது. ஸோ அதனால் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நட் அண்ட் ப்ரீட்ஸா. ஸோ தனியாக வந்து நல்லா இப்போ நம்மள எக் சாப்பிடும்போது தெரியும் ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒயிட் எக் தான் இது. நீங்கள் அந்த எல்லோவையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ நாளைக்கு தான் வந்து பாயில் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ வெளியே வந்து போய் வாங்க முடியல. அது இல்லாமல் நல்லாவும் இல்லை எக்ஸு. ஸோ அதனால் ஆன்லைன் இன்ஸ்டாமார்ட்லாம் ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 எக் வந்து நம்மளுக்கு 70 ருபீஸ் கிட்ட தான் வருது. ஸோ ரேட் கம்மி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட டின்னர். நாளைக்கு பார்க்கலாம்.